இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? அரசு உங்களுக்கு பால் கிடைக்காது எங்கிருந்து? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அசிங்கம். இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருப்பது தமிழ்நாட்டில். நான் வேளாண் குடிமகன், நான் கரும்பை விளைய வைப்பேன், நான் தான் உற்பத்தியாளன். ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை. நான் நெல்லை விளைய வைப்பேன், விற்பனையாளன் நான் இல்லை. கத்தரிக்காய் தக்காளி விளைய வைக்கிற நான், விற்பனையாளன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை, டாஸ்மார்க் துறை. அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான், அவனே காய்ச்சா, அவனே விற்கிறான். தாண்டா உலகத்துல கொடுமை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வச்சுக்கணும். பொன்னேட்ல எங்களுக்கு பின்னாடி வருகிற தலைமுறை எழுதும். கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் விஷத்தை குடிக்காத, சாராயத்தை குடி செத்துப்போ. அது ஒரு தூக்குல தொங்கினாரு, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத. இல்லை யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெறி செத்துப்போ, அப்போவாவது 10 லட்சம் கொடுப்பான். ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சா, ரெண்டுல ஒண்ணு சா. நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தெல்லாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் அவனா, ராணுவ வீரனா? இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கினவன் எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா இவங்க உலக புகழ்பெற்ற கடற்கரையில 2 ஏக்கர்ல படுத்திருக்காங்க சென்னையில. எல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த பாருங்க, எந்த வயசுல இப்ப வந்திருக்காரு பத்தியில. இளமை இருக்கும் போது இந்த வீணா போன வயல்களா உழைச்சிட்டு, அதில் நான் திமுகவில் இருந்தேன். சரிதான் சரிதான். அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான். அடுத்து அதை விட கடைசியா இப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறப்பல முதலே சரி பண்ணியிருந்தா நான் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டான்.